எடு கத்திட்ட டேபிள் மாற்றி வந்துச்சா எடு. ஐயோ பச்சை முட்டைங்கிறாங்களே. அது வேற இது வேற மோசமாக இருக்கா. நல்லா இருக்கு சாப்பாடு தான். ஸோ ஹே காய்ஸ், போன வாரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழையாக இருந்தது. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். அந்த ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் பேர் பார்த்தீங்கன்னா யக்கித்தொரினா கிரில்டு சிக்கன். ஸோ போன உடனே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு டேப் வச்சுருந்தாங்க. ஸோ சில்ட்ரன்ஸுக்கு வந்து விளையாடுற மாதிரி இருக்குன்னு நினச்சேன். ஆனால் அதை தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போல். ஸோ எங்கள் அப்பா ஜாப்பனீஸ் செஞ்சாலும் டக்குன்னு எடுத்து ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என் தம்பியை கூடன்னு எனக்கு அது வேணும் இது வேணும் நச்சடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டாண்ட் இருந்தது. அங்கே தான் பார்த்தீங்கன்னா டேப் பேஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கு டேபிள் கீழே பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்டோரேஜ் இருந்தது. அங்கே வந்து உங்களோட திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம், சாப்பிட்றதுக்கு ஃப்ரீ ஸ்பேஸாக இருக்கிறதுக்காக. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஷ்ஷஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது நீங்கள் வரிசையாக வரப்போது பார்க்கலாம். இப்போ ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கேபேஜ் ப்ளஸ் ஒரு சாஸ் ஃபுட் தருவாங்க, அது கம்பல்சரி. ஸோ இப்போ நான் என்னென்ன ஆர்டர் பண்ணாங்க நீங்கள் வரிசையாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு சின்ன சிக்கன் சாசேஜ் அது மாதிரி கொஞ்சம் கெச்சப் ஃப்ளேவர்டு இருக்க மாதிரி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு வாங்கினதே ரொம்ப பிடிச்சனால இது ரிப்பீட்டடாக இன்னொரு தடவை வாங்கியிருப்போம். அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பற்றி ஒரு ரேடிஷ் மாதிரி வாங்கியிருந்தோம். அது எனக்கு பர்சனலாக பிடிக்கல, நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். நான் எடு. ஐயோ பச்சை முட்டைங்கிறாங்களே. அது வேற இது வேற ஆமாம் அம்மா நான் சொல்கிறேன். மோசமாக இருக்கா. நல்லா இருக்கு சாப்பாடு தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பீஸ் ஆஃப் ஃப்ரைட் சிக்கன் வச்சுருப்பாங்க, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வச்சுருப்பாங்க, லெட்யூஸ் வச்சுருப்பாங்க, நான் சாப்பிட்ட சோபா வச்சுருப்பாங்க. அப்புறம் இந்த மாதிரி சிக்கன் சாசேஜ் பார்த்தீங்கன்னா ஆக்டோபஸ் ஷேப்பில் வச்சுருப்பாங்க. அப்புறம் 2 மீட் பால் வச்சுருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து நல்லா கொஞ்சம் ஈஸியாக சாப்பிட பிடிக்கும் அவங்களுக்கு. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே உட்காரலான்னு யோசிக்கல, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் பார்த்தோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக கீழே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா காலை விட்டுக்கிட்டு ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்லாம். அது நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. ஸோ நாங்கள் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் அபவுட் திஸ் வீடியோ. பாய்.